காட் சூர்யாவுக்கும் சாஜனாவுக்கும் கல்யாணம் நடக்குது. இவங்களுக்கு 3 குழந்தைங்களும் பிறக்குது. மனு, யம தர்மராஜா, யமுனா நதி. ஆனா சாஜனாவால சூர்யாவோட அந்த எக்ஸ்ட்ரீம் ரேடியன்ஸ், அந்த தேஜஸை தாங்கிக்கவே முடியல. அவங்க சாயா அப்படிங்கிற அவங்க நிழலை சூரியன் கிட்ட விட்டுட்டு காட்டுக்கு தவம் பண்ண போயிடுறாங்க. சாயாவும் சூரியன் கிட்ட ரொம்ப ஒரு ஒபீடியன்ட் வைஃபா நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் சூரியனுக்கும் 4 குழந்தைங்களும் பிறக்குது. பல வருஷங்கள் கடந்து போகுது. யாருக்கும் சாயா சாஜனா இடம் மாற்றின விஷயம் தெரியவே இல்லை. ஆனா யம தர்மராஜா இருக்கார் இல்லையா, சாஜனாவோட பையன், அவர் மட்டும் யோசிக்கிறாரு, சாயா ஏன் சில குழந்தைங்க கிட்ட ஒரு மாதிரியும் சில குழந்தைங்க கிட்ட வேற மாதிரியும் நடந்துக்கிறாங்களே, ஒரு பார்ஷியாலிட்டி தெரியுதே அப்படின்னு யோசிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க ஸ்டெப் மதர் இல்லையா, ஸோ அவங்க குழந்தைங்க கிட்ட ஒரு மாதிரியும் சாஜனாவோட குழந்தைங்க கிட்ட ஒரு மாதிரியும் அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஆனா யமனுக்கு இது புரியாம இதை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த ஆர்குமெண்ட் பெரிய சண்டையாகி சண்டையோட எக்ஸ்ட்ரீம்ல யமன் ஆல்மோஸ்ட் சாயாவை அடிக்க போயிடுறாரு. அடிக்கல, ஆல்மோஸ்ட் அடிக்க போயிடுறாரு. உடனே அது தப்புன்னு உணர்ந்து ஒரு பின்வாங்கி சாரியும் கேட்டுடுறாரு. ஆனா சாயாவுக்கு பயங்கர கோவம், என்ன எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு. அவங்க உடனே யமனுக்கு சாபம் கொடுத்துடுறாங்க. யமனுக்கு பயங்கர ஷாக், என் அம்மா எப்படி எனக்கு சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு குழந்தை எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்க அம்மாவால் அந்த குழந்தைக்கு அழிஞ்சு போ, இல்லை உனக்கு கெடுதல் நடக்கணும் அப்படின்னு சாபம் கொடுக்கவே முடியாது. ஆனால் அப்பதான் அவர் உண்மையை கண்டுபிடிக்கிறாரு, அப்போ நீ ஏன் உண்மையான அம்மாவே கிடையாது அப்படின்னு. ஸோ நம்மளை சுற்றி நம்ம மேலே அக்கறை காட்ட எத்தனையோ பேர் இருந்தாலும் அந்த ட்ரூ செல்ஃப்லெஸ் லவ் அப்படிங்கிறது நம்மளோட அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும்.